பிப்ரவரி 1972. திமுக கேட்பது என்ன? கழகத் தலைவர் கலைஞர் தெளிவுரை. ஒலிவடிவம் ரமணி. இந்த பதிப்பு தமிழக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நிம்மதி காண, மொழிக்கு பாதுகாப்பு பெற, தொழில்துறையில் முன்னேற, பொருளாதாரத்தில் வளங்காண கழகத்திடமும் கழக அரசிடமும் எவ்வளவோ எதிர்பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அதற்கேற்ப தாய் திருநாட்டு மக்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் உணர்ந்து உடன் பரிகாரம் தேடிடத் துடிக்கும் கழகத்துக்கும் கழக அரசுக்கும் தடைக்கல்லாக, தடுப்புச் சுவராக இன்று வழியடைத்து கொண்டிருப்பவைகளில் இந்த மாநிலத்திற்கு தேவையான அதிக அதிகாரங்கள் இல்லாத குறைதான் முக்கியமானதாகும். இந்த குறைபாட்டினை களைந்தெறிந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் கூட்டாட்சி அமைப்புக்கும் வலிவும் பொலிவும் சேர்ப்பதற்கு கழகமும் அதன் சார்பாக கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசும் போராடி வருகின்றன. கழகத்திடமும் கழக அரசினிடமும் எவ்வளவோ கேட்டு எதிர்பார்க்கும் மக்களுக்கு நிறைவான தொண்டாற்றுவதற்காக அதே கழகமும் கழக அரசும் நமது மத்திய அரசாங்கத்திடம் கேட்பது என்ன என்பதையும், மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையின் தூய நோக்கத்தில் மாசு கற்பித்து புனைந்துரை பிரச்சாரம் செய்யும் மாற்றுக்கட்சி தோழர்களுக்கு தெளிவு உண்டாக்கவும், கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தஞ்சையில் நடைபெற்ற கழக பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அதில் நிறைவேற்றிய தீர்மானங்களை விளக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்ற அவைகளின் விவாதத்தின் போது தெரிவித்த விவரங்களும் விளக்கங்களும் கழகத் தோழர்களின் கருத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் அழுத்தமாக எதிரொலிக்க வேண்டிய கருவூலங்களாகும். கழக சார்பில் மாநில சுயாட்சி கோரிக்கைக்காக அடுக்கி காட்டப்படவிருக்கும் ஆயிரக்கணக்கான புள்ளி விவரங்கள், எடுத்து காட்டப்படவிருக்கும் விளக்கங்கள், முழக்கப்படவிருக்கும் விவாதங்கள் ஆகிய அத்தனைக்கும் முன்னோடியாக கலைஞர் அவர்கள் துவக்கி கொடுத்துள்ள தெளிவுரைகளை திமுக தலைமை நிலையம் இந்த சிறு பதிப்பின் மூலம் வெளியிடுகிறது. திமுக கேட்பது என்ன? கழகத் தலைவர் கலைஞர் தெளிவுரை. மாநிலங்கள் அதிக அதிகாரங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் அது ஏதோ பிரிவினைவாதமாக இருக்குமோ? ஏற்கனவே திராவிட நாடு கேட்டவர்களாயிற்றே, அதையே மனத்தில் வைத்து கொண்டு கேட்கிறார்களோ? இது பிரிவினைக்கு கொண்டு போய்விடுமோ என்று பேசுவது முறையல்ல. நாம் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் என்னென்ன அதிகாரங்கள் என்று தொகுத்து சொல்லும்போது ஒவ்வொரு அதிகார பட்டியலையும் ஒரே நேரத்தில் சொல்வதற்கு இயலாத காரணத்தினால் மொத்தமாக தலைப்பிட்டு மாநில சுயாட்சி என்று கேட்கிறோம். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்கும்போது ராஜராஜன் சிலையை வைக்க அதிகாரம் கொடு, கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே குழாய் போட அதிகாரம் கொடு, இங்கே கோட்டையை சுற்றியுள்ள புல்லை செதுக்க அதிகாரம் கொடு, தெப்பக்குளத்தை செப்பனிட அதிகாரம் கொடு, தொழிற்சாலை துவக்க அதிகாரம் கொடு என்று ஒவ்வொரு அதிகாரமாக கேட்கிறோம் என்றால் அதுதான் உண்மை. அதையெல்லாம் சேர்த்து நாம் மொத்தமாக கேட்கிறோம். இவ்வளவு அதிகாரங்களை கொடு என்று ஒவ்வொன்றாக கேட்டு நமக்கு வாய் வலித்து அவர்களுக்கும் காது வலிக்கும் என்பதற்காகத்தான் மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் கேட்கிறோம். திருமண விழாவில் பெண்ணுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தங்கக்காப்பு, பட்டுச்சேலை, வைர நகை என்று ஒவ்வொன்றாக கேட்டாலும் பெற்றாலும் மொத்தமாக அவற்றிற்கு பெயர் சீர்வரிசை என்பது. பெண்ணுக்கு நகை, சாமான்கள், நிலபுலன்கள் என்பதுதான் நாங்கள் சொல்கிற அதிகாரங்கள். அதைத்தான் நாங்கள் சீர்வரிசை கொடு என்று ஒரே வார்த்தையில் சொல்கிறோம். இதுதான் மாநிலங்களுக்கு தேவையான அதிகாரம் கொடு என்பதற்கும் மாநில சுயாட்சிக்கும் உள்ள கருத்தொற்றுமையாகும். எங்களுடைய மாநில சுயாட்சி கோரிக்கை
இந்தியாவிலே இருந்து தமிழ்நாட்டை பிரித்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் எழுந்தது அல்ல. இன்றைக்கு ஆஹா, மாநில சுயாட்சி கேட்கலாமா, பார் பார் இவர்களை விட்டேனா என்றெல்லாம் பல பேர் சவால் விடுகிறார்களே, அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம், மாநில சுயாட்சி என்பது சுய ஆட்சி என்ற வார்த்தை இருப்பதால் விடுதலை பெற்று சுதந்திர நாடாக வேண்டுமென்றோ, மாநில சுயாட்சி பெற்று கோட்டை கொத்தளங்களில் பறந்து கொண்டிருக்கின்ற அசோக சக்கரம் பொறித்த கொடியை கீழே இறக்கிவிட வேண்டுமென்றோ சொல்லும் அளவுக்கு நாங்கள் ஏதும் அறியாதவர்கள் அல்லர், நாட்டுப்பற்று குறைந்தவர்களும் அல்லர். மாநில சுயாட்சி கேட்கிறவர்களில் தேசிய பரம்பரையை சார்ந்த பலமுறை தேசிய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிற சிலம்பு செல்வர் மாப்போசி போன்றோர் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை பார்த்தாவது எங்கள் மீதுள்ள சந்தேகத்தை தீர்த்து கொள்ளக்கூடாதா? ஆட்சி மொழி என்று சொல்கிறோம், பிராந்திய மொழி என்று ஏன் சொல்லக்கூடாது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆட்சி மொழி என்று ஏன் சொன்னார்கள்? ஆட்சி மொழி என்றால் இந்தியா முழுமைக்குமா என்று சந்தேகம் வரக்கூடும் என்று பிராந்திய மொழிதான் ஆட்சி மொழி என்று இணைந்த காரணத்தால் வேறு மொழியை நாம் பெறுகிறோம் என்று பொருள் அல்ல. நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அதை போலவே தான் நம்முடைய மாநிலத்தில் அனைத்திலும் நம்முடைய காலில் நின்று கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் நாம் மாநில சுயாட்சி என்று சொல்கிறோம். மத்திய அரசு மாநில அரசை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சில அதிகாரத்தை வைத்து கொள்ள வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. படிப்படியாக பலமுறை நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். முஜிபூர் ரஹிமானை பற்றி சொல்லுகிறார்களே என்று எங்களை மடக்க நினைப்போர் கேட்கிறார்கள். முஜிபூர் கேட்ட 6 அம்ச திட்டத்திற்கும் திமுக கேட்கிற மாநில சுயாட்சிக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. முஜிபூர் ரஹிமானின் 6 அம்ச திட்டத்தின் சாரம் இதுதான். இவைகளையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொண்டு அதை திருப்பி சொல்கிறது என்று யாரும் கருத வேண்டாம். 6 அம்ச திட்டத்தில் முதல் திட்டம் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் 2 மாநிலங்களில் உண்மையான தன்மையில் கூட்டாட்சியை ஏற்படுத்த வேண்டும். இது நாம் கேட்கிற சுயாட்சியின் உண்மையான தன்மையில் கூட்டாட்சி ஏற்பட வேண்டும் என்பதின் சாயலாக தோன்றக்கூடும். 2வது திட்டம் பாதுகாப்பு வெளிவிவகாரம் ஆகிய 2 மட்டும் மத்திய அரசின் அதிகார வரம்பில் வர வேண்டும். மீதி அத்தனை அதிகாரங்களும் மாநிலத்திற்கு வர வேண்டும். நாம் அப்படி சொல்லவில்லை. நமக்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அடுத்து அந்தந்த மாநில அந்நிய செலாவணி வருமானம் அந்தந்த மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும். மத்திய அரசுக்கு செலவுக்கு தேவையான அந்நிய செலாவணியை மாநில அரசு பங்காக செலுத்த வேண்டும். அடுத்து வர்த்தகம் தொழில் வளர்ச்சிகளுக்காக வெளிநாடுகளோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிற உரிமைகளை மாநிலத்திற்கே வழங்க வேண்டும். இராணுவம் 2 மாநிலங்களுக்கும் தனித்தனியாக இருக்க வேண்டும். அதிலேயே வங்க மொழியும் கூட்டாட்சி மொழிகளில் ஒன்றாக வேண்டும். இவைகளெல்லாம் முஜிபூர் ரஹிமான் தன்னுடைய மாநில சுயாட்சி திட்டத்திற்காக எடுத்து வைத்த திட்டங்களாகும். முஜிபூர் ரஹிமான் மாநில சுயாட்சி என்ற அடிப்படையில் இவைகளை கேட்டார். அப்படி கேட்ட நேரத்திலேயே பாகிஸ்தானம் என்பது 1000 மைலுக்கு அப்பால் கிழக்கு பாகிஸ்தானும் இன்னொரு கோடியில் மேற்கு பாகிஸ்தானும் இருந்தன. ஆகவே இராணுவம் கூட தனக்கு தனியாக வேண்டும், கரன்சி அச்சிடுகிற அந்த உரிமை கூட தனக்கு தனியாக வேண்டும் என்றெல்லாம் முஜிபூர் ரஹ்மான் தன்னுடைய 6 அம்ச திட்டத்தில் சேர்த்திருந்தார். நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், முஜிபூர் ரஹ்மான் கேட்ட 6 அம்ச திட்டத்திற்கும் நாங்கள் கேட்கிற மாநில சுயாட்சிக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. நாம் கேட்பது சுதந்திரம் அல்ல. முஜிபூர் ரஹ்மான் கேட்டதை கூட சுதந்திரத்தில் போய் முடிந்ததற்கு யார் காரணம் என்றால் முஜிபூர் ரஹ்மான் அல்ல, யாஹியா கான் தான் காரணம். முஜிபூர் ரஹ்மான் மாநில சுயாட்சி தான் கேட்டார். அவர் கேட்டது கொஞ்சம் காரசாரமானது, நாம் கேட்பதை விட கடுமையானது. மாநில சுயாட்சியை ஆதரிப்பது இன்றைக்கு திமுக கழகம் மட்டுமல்ல, கழகத்தை சாராதவர்கள் பலரும் அவைகளை ஆதரிக்கிறார்கள்.
அவர்கள் யார் யார் என்பதையும் கூட சட்டமன்ற மேலவையில் ஒரு நாள் சுதந்திரா கட்சியைச் சார்ந்த மதிப்புக்குரிய உறுப்பினர் திரு சாமிநாதன் அவர்கள் சுவைப்படவும் உணர்ச்சியோடும் எடுத்துச் சொன்னார்கள். கழகத்தின் பேரில் காழ்ப்பை கொட்டியும் என் பேரில் பொருளற்ற வெறுப்பை காட்டியும் கழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கடந்த தேர்தலில் இருந்து மேடைதோறும் பேசியும் செயல்படும் சுதந்திரா கட்சியைச் சார்ந்த நண்பர் சாமிநாதன் கூட நம்முடைய கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொண்டு அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு நாட்டின் நல்லறிவாளர் பலருடைய கருத்துக்களையும் மேலவையில் எடுத்து காட்டினார். அவர் பேசிய பேச்சு அவர் சார்ந்துள்ள சுதந்திரா கட்சியினருக்கே பயன்படக்கூடியதாகும். அவர் பேசுகையில் குறிப்பிட்டார், மாநில சுயாட்சி பிரச்சனை என்பது ஏதோ ஒரு கட்சியின் பிரச்சனை என்பதாகவோ அல்லது ஒரு கட்சியின் சார்பாக இருக்கின்ற முதலமைச்சரின் பிரச்சனையோ அல்ல. இது நாட்டு மக்களின் பிரச்சனை. ஆனால் பலர் இந்த பிரச்சனையை குழப்பிக்கொண்டு வருகிறார்கள். இது ஏதோ கட்சி பிரச்சனை போல பேசப்படுகிறது. மாநில சுயாட்சி என்றால் அதிக அதிகாரங்கள் கோருதல் என்ற அளவில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அண்மையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை என்பதை பல மாநிலங்களில் நீண்ட காலமாக பார்த்து வருகிறோம். நண்பர் சாமிநாதன் அவர்கள் இப்படி குறிப்பிட்டு பேசி தனது கருத்துக்கு ஆதரவாக பலரும் தெரிவித்துள்ளவற்றை எடுத்து காட்டினார். இவைகள் ஒரு புறம் இருக்க, திராவிட முன்னேற்றக் கழகமே கூட தன்னுடைய 1971 தேர்தல் அறிக்கையில் இது பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்திய அரசியல் முறை கூட்டாட்சி முறை ஃபெடரலிசம் என்று வர்ணிக்கப்பட்டாலும் அந்த தராசு மத்திய அரசு பக்கம் அதிகபட்சம் சாய்ந்திருப்பதால் அதிகாரத்துறையிலும் நீதித்துறையிலும் மாநிலங்கள் செவ்வனே செயல்பட முடியாமல் தடைகள் இருப்பதால், அதே நேரம் இந்தியா வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்கிற லட்சியத்துக்கும் ஊறு தேடாமல் எந்தெந்த துறைகளில் வலுவான இந்தியா இயங்குவதற்காக மத்திய அரசு செயல்பட வேண்டுமோ அந்த அதிகாரங்களை மட்டும் மத்திய அரசிடம் கொடுத்துவிட்டு இதர அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வகையில் அரசியல் சட்டத்தை திருத்தி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். அரசியல் துறை அதிகாரங்களும் நிதித்துறை அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு மேலும் தேவை என்று கேட்பது மாநிலங்களில் இருப்போர் அதிக அதிகாரங்களை நுகர வேண்டும் என்கிற ஆசையில் அல்ல. மாநில அரசுகள் மக்களுக்கு நெருங்கிய நிலையில் இருப்பதால் அந்த அதிகாரங்களை மத்திய அரசிடமிருந்து மேற்கொண்ட பிறகே எதிர்பார்க்கும் விதத்தில் மக்களுக்கு தொண்டாற்ற முடியும் என்பதால் தான் மாநில சுயாட்சி கோருகிறோம் என்பதை தெளிவாக்க விரும்புகிறோம். இது திமுக கழகத்தின் 1971 தேர்தல் அறிக்கையாகும். அரசியல் சட்டம் அதற்காக திருத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை உள்ளடக்கிய தேர்தல் பிரகடனமாகும். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், அதாவது வலது கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை கூட நாட்டின் அடிப்படை ஒற்றுமைக்கு உள்ளடங்கிய வகையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வரும் விதத்தில் அரசியல் சட்டத்தில் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பிரிவை திருத்த வேண்டும் என்கிற அளவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதன் தலைவர்கள் ஒரு சிலருக்கு மாநிலத்திற்கு அதிக அதிகாரம் கேட்கிறார்களே, இது பிரிவினையில் கொண்டு போய் விடுமோ என்ற பயம் ஏற்பட்டுள்ளது போல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சியின் 1971 தேர்தல் அறிக்கையில் the constitutional provision relating to center-state relation should be amended to provide for more powers to the state consistent with the basic unity of the country என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேபோல் இடது கம்யூனிஸ்ட் கட்சி எனப்படும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தனது தேர்தல் அறிக்கையில் மத்திய மாநில உறவு முறை பற்றியும் மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்களின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியுள்ளது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கையில் மைய மாநில அரசுகளின் துறைகளின் பட்டியல் விவரமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையான அதிகாரம் மத்திய அரசின் கையில் தான் இருக்கிறது. மாநிலங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் உத்தரவுகள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றே அமுல்படுத்த வேண்டியிருப்பதால் அவைகளுக்கு உண்மையான மதிப்பு கிடையாது. பொருளாதார சம்பந்தமான எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசிடம் குவிக்கப்பட்டிருப்பதால்
மாநில அரசுகள் மத்திய அரசிடம் கையேந்தி நிற்கும் நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது மத்தியில் குவிந்திருக்கும் ஏராளமான அதிகார குவியல் பிரஜைகளின் ஜனநாயக உரிமைகளை பறித்து ஒரு பாசிச ஆட்சி வரும் பயங்கரமான நிலையை உருவாக்கும் என்று இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கை செய்கிறது என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை தொடக்கமும் முடிவும் அனல் கக்குகிறது. மைசூர் மாநிலத்தில் சோஷலிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கையில் கூட மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்கிற கொள்கை வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் நான் அறிகிறேன். மைசூர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு வீரேந்திர பாட்டீல் அவர்கள் 1971 அவர் பதவி விலகிய பிறகு இதே கருத்தை வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் இதில் இன்னும் சுவையான அம்சம் என்னவென்றால், 1970 நவம்பர் 29 அன்று மைசூர் முதல்வராக இருந்த திரு வீரேந்திர பாட்டீல் அவர்கள் டெல்லி பட்டணத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டார். அது அப்போது எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது. நம்மை விட வேகமாகவே அன்று திரு பாட்டீல் தமது கருத்தை சொன்னார். அந்த அளவு வேகத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை, தயாராகவும் மாட்டோம். திரு பாட்டீல் சொன்னார், நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால், மாநிலங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுமானால், டெல்லியிலே மற்ற மாநிலங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிற மாளிகைகள், கட்டடங்கள் விரைவிலே தூதுவர் அலுவலகங்களாக மாறக்கூடும். திரு பாட்டீல் இப்படி சொன்னதன் பொருள் என்ன என்று நான் விளக்காமலே யாரும் புரிந்து கொள்ள முடியும். பொருளை நான் விளக்கி கொண்டிருப்பதும் நல்லதல்ல. இப்படிப்பட்ட நிலைமைகளெல்லாம் நிச்சயமாக உருவாகக்கூடாது. ஏனென்றால் இந்தியாவும் அதன் ஒருமைப்பாடும் பலவீனமாகக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். நான் முன்னே தெரிவித்துள்ளபடி சுதந்திரா கட்சி தோழர் சாமிநாதன் அவர்கள் அன்றொரு நாள் சட்டமன்ற மேலவையில் மாநில சுயாட்சிக்கான ஆதாரங்கள் பலவற்றை தேடிச் சொல்லி பேசியிருந்தும், அதே கட்சியின் குழு தீர்மானம் ஒன்றில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கேட்பது தவறு என்று பொருள்படும்படியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் நண்பர் சாமிநாதன் போன்றவர்கள் சளைத்து விடாமல் மேலும் வலிவோடு தங்கள் கட்சி கூட்டத்திலேயே மாநில சுயாட்சிக்காக வாதாடுவதற்கான படைக்கலனும் இல்லாமல் இல்லை. இந்த போர்க்கருவியையே திரு சாமிநாதன் போன்றவர்கள் இனி தாராளமாக பயன்படுத்தலாம். 1967 ஆண்டு மார்ச் திங்கள் 19ஆம் நாளிட்ட கல்கி இதழ் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கருத்து என்பதை நாம் அறிவோம், நாடு அறியும். அந்த இதழ் எழுதியிருக்கிறது, திமுக ஏதோ பிரதேசத்துக்குரிய கட்சி என்றும் அகில இந்திய அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் இல்லை என்றும் மேலெழுந்த வாரியாக சிலர் நினைத்து விடலாம். இவர்களுக்கு திமுகவின் அடிப்படையை ராஜாஜி தெளிவு செய்திருக்கிறார். அதாவது எல்லா ராஜ்ய அரசாங்கங்களும் உரிய அளவுக்கு உண்மையாக சுயாதீனம் பெற்று அவற்றின் சமஷ்டியாக தில்லி சர்க்கார் அமைய வேண்டும் என்கிறார். அகில இந்திய பிரச்சனையையே திமுக தனது அடிப்படையாக கொண்டது. ஒரு சர்க்கார் நாடு முழுவதும் ஆளுவதை யூனிட்டரி முறை என்றும், மத்திய சர்க்காரும் ராஜ்ய சர்க்கார்களும் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு ஆட்சி புரிபவை ஃபெடரல் சமஷ்டி முறை என்றும் சொல்வார்கள். அரசியல் சாசனப்படி இந்தியா சமஷ்டி முறையை பின்பற்றுவது என்றாலும், மத்திய சர்க்கார் பெருத்த அதிகாரங்களை பெற்று ராஜ்ய சர்க்கார்களை நகர சபையின் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இந்தியா போன்ற ஒரு பெரிய தேச நிர்வாகத்தில் பொறுப்புகளை மத்தியில் மட்டும் குவிப்பது திறமையின்மையைத்தான் உண்டாக்கும். அதோடு மத்திய சர்க்கார் ராஜ்ய சர்க்கார்களை அடக்கியாளும் கொடுமையும் சேருகிறது. இப்படிப்பட்ட ஆட்சிக்கு தேசம் தெரிவிக்கும் எதிர்ப்பின் உருவமே திமுகழகம். அது தேசப்பிரிவினை கோஷ்டி என்பது காங்கிரஸ்காரர்கள் கற்பனை செய்து காட்டிய பூச்சாண்டியே. ராஜ்ய சர்க்கார்கள் அதிகமாக அதிகாரம் பெறுவது பற்றி ராஜாஜி
அடிக்கடி குறிப்பிடுவதற்கு காரணத்தையும் அவரே விளக்கியுள்ளார். பரப்பளவில் பெரிய பாரதத்தை ஒரு மத்திய பீடத்திலிருந்து ஆளுவது சிரமம். மேலும் இந்தியாவின் பல பிரதேசங்களிலும் உள்ள மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் இலக்கியங்களையும் மொழிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள். மத்திய கட்டுப்பாடோ பலவந்தமோ இல்லாமல் பிரதேச பாங்குகளை வளர்த்து கொண்டவர்கள். எனவே எதேச்சாதிகார மத்திய கட்டுப்பாட்டின் நெரிசலுக்கு நாடு முழுவதையும் உட்படுத்துவது தகாது. எனினும் இப்போது நாடு முழுவதும் பொருளாதாரத்தின் மூலம் ஒன்றாகியுள்ளபடியால் இதற்கு அனுகூலமாக ஒரு மத்திய அமைப்பு வேண்டியதே. ராஜ்ய சர்க்கார்கள் உரிய சுயாதீன அதிகாரம் பெற்று மத்திய சர்க்கார் தனக்குரிய எல்லைக்குள் கட்டுப்பட்டிருக்கும் காலம் அடிவானத்தில் தெரிகிறது. உண்மையான சமஷ்டி அரசாங்கமே நிர்வாகம் திறமையாக நடக்க வழி. இது மூதறிஞர் ராஜாஜி சொன்ன கருத்து. இந்த கருத்தை தெரிவிக்கும் வகையில் நான் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேலவையில் கல்கி இதழின் தலையங்கத்தை படித்து காட்டினேன். உடனே மேலவையில் உள்ள ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராசாராம் அவர்கள் குறுக்கிட்டு, இது எந்த தேதியில் எழுதப்பட்டது என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த நான் 19/3/67 என்று சொன்னேன். மறுபடியும் திரு ராசாராம் அவர்கள், அது 1967 வருஷம், அதனால்தான் அப்படி என்று சொன்னார். திரு ராசாராம் நாயுடு போன்றவர்கள் அப்படி சொல்லக்கூடும் என்பதற்காகத்தான் நான் தக்க முன்ஜாக்கிரதையோடு அதே கல்கி இதழில் 1957 ஆண்டில் அவர்கள் எழுதியதையும் கையோடு கொண்டு போயிருந்தேன். 67 எழுதியதை விட 57 தீவிரமாக கல்கி தலையங்கம் எழுதியிருந்தது. திராவிடத்தை காப்போம் என்று தலைப்பிட்ட அந்த தலையங்கம் 24/3/1957 இதழில் எழுதப்பட்டது. அதில் அவர்கள் திராவிட நாடே வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அப்போது கழகத்துக்கும் அவர்களுக்கும் எத்தகு ஒட்டுறவும் இல்லை. அந்த தலையங்கம் தெரிவிக்கும் கருத்து இது: ராஜ்ய சர்க்காருடைய சுதந்திரங்களும் செல்வாக்கும் குறைந்து போக விடலாகாது. பாரத சர்க்காருக்கே எல்லா பலமும் அதிகாரமும் இரத்த ஓட்டமும் சென்று விடுவது பிரதேச முன்னேற்றத்துக்கு பாதகம் விளைக்கும். திராவிடம் என்பது தென்னாட்டின் பெயர். அதன் முன்னேற்றத்தை முக்கியமாக கவனிக்கும் கூட்டம் ஒன்று இருப்பது அவசியம். திராவிடம் என்றால் உடனே ஜாதி பேதம், பிராமண துவேஷம் என்று எண்ணத் தோன்றும். இதை மூட்டை கட்டி கடலில் போட்டு மறந்துவிட்டு திராவிட நாட்டின் முன்னேற்றத்தை கவனிப்போமாக. ஜனகண என்று நாம் பாடும் நாட்டு வணக்க பாட்டில் சொல்லப்பட்ட திராவிடத்தை கவனித்து காத்து வருவோமாக. இதை ஜாதி துவேஷ கூட்டத்தாருக்கு மட்டும் மானியமாக விட்டுவிடாமல் எல்லோருமே அக்கறை செலுத்தி ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும். பிரதேசங்களின் முன்னேற்றத்தை கவனிப்பது மத்திய அரசாங்கத்துக்கு பகைமையாகாது. பாரத சர்க்காருக்கு பிரதேச ராஜ்யங்கள் பலமும் அதிகாரமும் தர வேண்டும். இது நியாயமே ஒழிய பாரத சர்க்காரிடமிருந்து ராஜ்யங்கள் பலமும் அதிகாரமும் பெறுவது முறையல்ல. இந்திய யூனியன் என்பதற்கு பொருள் பல பிரதேசங்கள் தங்களுக்கு இயற்கையில் இருக்கும் அதிகாரத்தில் ஒரு பங்கை மத்திய சர்க்காருக்கு தருவதாகும். மாகாணம் என்பது போய் ராஜ்யம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். பாரத சர்க்காருக்கு யூனியன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். யூனியன் தட்டில் அதிகாரம் அதிகமாகி ராஜ்ய சர்க்கார் தட்டில் நிறை குறைந்து போகலாகாது. இப்படி எழுதிய கல்கி இதழ் தலையங்கத்துக்கு சொந்தக்காரர்கள்தான் இன்று நாம் கேட்கும் மாநில சுயாட்சி கொள்கையை மனம் போனபடி திரித்தும் மறைத்தும் கருத்தறிவித்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி கூட்டணியில் சேர்ந்திருக்கும்போது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்பதும், கூட்டணியிலே இருந்து பிரிந்து போன பிறகு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டியதில்லை என்று கூறுவதும் கட்சியின் பொது கொள்கைகளுக்கு கேடு விளைவிக்கின்ற செயலாகும். இந்தி விஷயத்தில் கூட்டாக இருந்தபோது சொன்னதை இப்போதும் சுதந்திர கட்சி சொல்லவில்லையா? அதுபோலவே மாநில அதிகார விஷயத்திலும் ஒரே கொள்கை இருந்தால் என்ன? அப்போது ஒன்றாக இருந்தேன். ஆகவே சொன்னேன்,
என்றால் அப்படி சொல்லப்படுகின்ற கொள்கைகளுக்கு எந்தவிதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடும். இவ்வளவு பெரிய அளவில் மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்களுக்காக வாதாடிவிட்டு அதே கல்கி இதழ் காவலர்கள் இன்று நாம் கேட்கும் மாநில சுயாட்சிக்கு செய்து வரும் விமர்சனங்கள் எவ்வளவு தவறானவை என்பதை சொல்ல தேவையில்லை. யார் எப்படி பேசினாலும் மாநில சுயாட்சி கேட்பதில் உள்ள நியாயத்தை இந்த நாட்டில் அனைவரும் ஒப்புக்கொள்ளும் நல்ல சூழ்நிலை உருவாகி வருகிறது. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று முன்னாள் தலைமை நீதிபதி திரு கே சுப்பராவ் அவர்கள் ஓரிடத்தில் பேசும்போது தெளிவாக குறிப்பிட்டார். மிகு அதிகாரம் உள்ள நிதிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இரண்டு அரசுகளின் நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் நிதி ஆதாரங்களை மீண்டும் திருத்தி ஒதுக்க வேண்டும். அந்த குழுவின் பரிந்துரை பேரில் அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பது அவர் தெரிவித்த ஆணித்தரமான கருத்து. அதேபோல் திரு கே சந்தானம் அவர்களும் 10/5/71 சென்னையில் பேசும்போது அரசியல் சட்டத்தின் வரம்புகளுக்குள்ளாகவே மத்திய மாநில அரசுகளின் நிதியுறவுகளில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தாக வேண்டும். இது நடைமுறை சாத்தியம் அல்ல என்றால் அரசியல் சட்டமே திருத்தப்பட்டு நிதியுறவுகள் வலுவான முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கேரளத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இடது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான திரு EMS நம்பூதிரிபாட் அவர்களும் ஒரு பேரவையில் பேசும்போது மத்திய மாநில உறவுகளை முழுக்க திருத்தி அமைக்க வேண்டும். அப்படி திருத்தி அமைக்கும்போது மத்திய அரசுக்கு மிக குறைந்த அதிகாரங்களே இருக்க வேண்டும் என்று முழக்கமிட்டிருக்கிறார். அதேபோல் ஒரிசாவின் முன்னாள் முதல்வரும் சுதந்திர கட்சி தலைவருமான திரு சிங்தேவ் அவர்கள் கடந்த ஆண்டு மே மாதம் 3 ரூர்கேலாவில் பேசும்போது ஒரு தீர்மானமாகவே தமது கருத்தை வலியுறுத்தினார். மத்திய மாநில உறவு முறைகளின் திருத்தப்பட வேண்டிய அம்சங்களை அவர் உதாரணம் சொல்லியோ பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டோ வற்புறுத்தவில்லை. திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். இதற்காக ஒரு போராட்டம் தொடங்குவதுதான் நல்லது என்று அவர் ஒரு படி அதிகமாகவே சொன்னார். ஒரிசாவுக்கு காட்டப்படும் பாரபட்சம் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மத்திய அரசின் இணக்கமற்ற ஒத்துவராத முரண் காட்டுகின்ற போக்குகள் அந்த கிளர்ச்சி அவசியமென்றே ஆக்குகின்றன என்றார் திரு சிங்தேவ். அதேபோல் மைசூர் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் திரு வீரேந்திர பாட்டீல் அவர்களும் 27/8/71 அன்று கோவையில் பேசும்போது கழக அரசு நியமித்த ராசமன்னார் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை சாத்தியமான அளவில் மத்திய அரசாங்கம் ஏற்க வேண்டும். ஏதோ துண்டு காகிதம் என்று அதனை ஒதுக்கிவிடக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டுமா, இன்று கழகத்திற்கு எச்சரிக்கைகளாக விடுத்து கொண்டிருக்கும் இடது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு பி. ராமமூர்த்தி அவர்களும் இது பற்றி கருத்தறிவித்த போது, இப்போதைய அரசியல் சட்டம் 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாதிரியே இருக்கிறது. இந்த 1935 சட்டம் காங்கிரஸாலேயே நிராகரிக்கப்பட்டது. ஏனெனில் அந்த சட்டத்தில் மாநிலத்துக்கு சுயாட்சி இல்லை என்று கருதப்பட்டது. மத்தியில் அதிகாரம் குவிவது, குறிப்பாக நிதி விஷயங்களில் அதிகாரம் குவிவது முதலாளித்துவ வழியையே வளப்படுத்தும். மாநில சுயாட்சிக்கான போராட்டம் உண்மையானது, தொடர்ந்து நடத்தப்பட வேண்டியது. மேலும் சுதந்திரா கட்சியின் அகில இந்திய முன்னாள் பொதுச் செயலாளர் திரு R.C. கூப்பர் அவர்கள் இந்து இதழுக்கு எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டதாவது, தொழில்துறையில் மந்த நிலைமை என்பது இருகலான ஒருமுனைப்பட்ட திட்டமிடுதலால் வருவதாகும். இதனால் மாநிலங்கள் தாங்களாகவே முன்வந்து முயற்சி எடுப்பதை தடுத்து விடுகிறது. ஆகவே பொருளாதார சுயாட்சியை மாநிலங்களுக்கு தருவதற்கான அரசியல் சட்டத்தை உருவாக்குவது
பரிசீலனை செய்யப்பட வேண்டியதாகும். அதேபோல் காமராசரை பெருந்தலைவராக கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் 7/12/70 ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானம் மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களை மிக தெளிவாக வரையறுத்து அரசியல் சட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதற்கேற்ப மத்திய மாநில அரசுகளின் அதிகார வரம்புகளை மத்திய அரசாங்கமும் குறிப்பாக பிரதமரும் எப்போதும் கவனத்தில் கொண்டு அரசியல் சட்டத்தின் கூட்டாட்சி முறை அமைப்பை காப்பாற்றி பின்பற்ற வேண்டும். மத்திய அரசோ பிரதமரோ குறுகிய அரசியல் நோக்கோடு சில மாநிலங்களுக்கு சலுகைகள் அளித்தும் சில மாநிலங்களுக்கு நியாயமான உரிமைகளை மறுத்தும் செயல்பட்டால் அத்தகு போக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைத்து கூட்டாட்சி அமைப்பையே சின்னாபின்னப்படுத்திவிடும் என்று தெரிவிக்கிறது. இவைகள் அனைத்துக்கும் மேலாக நமது காமராசர் அவர்கள் கூட நிருபர்களிடையே பேசும்போது மாநிலங்கள் அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கையில் தன்னிடமிருக்கும் எல்லா அதிகாரங்களையும் தானே இருத்தி கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் ஆசைப்படுகிறது. இதுதான் இப்போதுள்ள நிலைமை. 1967 பொதுத் தேர்தலுக்கு பிறகு மாநிலங்கள் அதிக அதிகாரங்களை கோரும் போக்கு பளிச்சென்று தெரிய ஆரம்பித்தது. சில மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத மந்திரி சபைகள் ஏற்பட்டதை அடுத்து இது பளிச்சென்று தெரிந்தது. தேர்தல் முடிந்ததும் எல்லா முதல்வர்களும் கொண்ட மாநாட்டை கூட்டி அதில் இப்பிரச்சனை பற்றி கலந்தாலோசிக்க வேண்டும் என்று திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் யோசனை தெரிவித்தேன். ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் பெரும் தலைவர் காமராசர் அவர்கள் ஒரு சமயம் பிரதமருக்கு யோசனையாக தெரிவித்ததையே நாங்கள் திருப்பி நினைவூட்டும் போது அது ஆகாதது, கூடாதது, பிரிவினைக்கு வழிவகுப்பது என்றெல்லாம் அதே காமராசரின் கட்சிக்காரர்கள் காதைத்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளை போன்று மாநில சுயாட்சிக்கான அடுக்கடுக்கான விவரங்களையும் ஆதாரங்களையும் பெரியவர்களின் கருத்துரைகளையும் நான் ஒரு நாள் சட்டமன்றத்தில் பேசிக்கொண்டு வந்தபோது ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி உறுப்பினரான திருமதி அனந்த நாயகி அவர்கள் குறுக்கிட்டு, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை, அதற்காக இவ்வளவு ஆதாரங்களை தேடிக்கொண்டு வந்து பேசியிருக்க வேண்டியதில்லை, ஆனால் அது பிரிவினையில் கொண்டு போய்விடக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் சொல்கிறோம் என்று கூறினார். நான் அதற்கு பதிலளிக்கும் வகையில், இவ்வளவு சுலபமாக அவர்களுக்கு புரியும் என்றிருந்தால் நான் வேலை மெனக்கட்டு போய் இவ்வளவு ஆதாரங்களையும் தேடிக்கொண்டு வந்திருக்க வேண்டியதில்லைதான் என்று சொன்னேன். திருமதி அனந்தநாயகி அவர்களை போன்றவர்கள் கூட பிரிவினையில் கொண்டு போய்விடக்கூடாதே என்று பேசுகின்ற அளவில் நம்முடைய கோரிக்கை இன்று வெளியில் விமர்சனம் செய்யப்படுகிறது. திருமணம் என்றதுமே திருமணமானால் பிறகு குழந்தை பிறக்குமே, குழந்தை பிறக்கும்போது ஒருவேளை தாயின் உயிர் போய்விடுமோ என்று எப்படி அவசியமற்ற பயம் சிலருக்கு ஏற்படுகிறதோ அதை போல்தான் மாநில சுயாட்சி என்றதும் பிரிவினை ஏற்பட்டுவிடும், இந்தியா உடைந்துவிடும், சின்னாபின்னம் அடைந்துவிடும் என்று நினைப்பதும் ஆகும். அரசை பற்றி அவரவர்களுக்கு தோன்றும் குறைகளை சொல்லலாம். அது ஜனநாயகத்தில் உள்ள உரிமை. மாநில சுயாட்சியை ஆதரித்து பலபட பேசிய நண்பர்கள் கூட அரசு பற்றிய அவரவர் குறைபாடுகளை சட்டமன்றங்களில் தெரிவிக்கிறார்கள். விலையேற்றத்தை பற்றி சொல்கிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கு அரிசி போவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டுமென்று 1957 எடுத்த முடிவில் அசையாமல் நிற்கிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள்தான் அசைந்து விட்டார்கள். ஆனால் வாலிப மூருக்கு உடையவர்கள் அவர்களை, அப்படிப்பட்ட தலைவர்களை திருத்த வல்லவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு. மேலும் சட்டமன்றங்களில் நண்பர் திரு ஆறுமுகசாமி போன்றவர்கள் வேறு வகையான குறைபாடுகளை கூறுகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் எங்களை கவிழ்க்க முடியுமா என்று பேசுகிறார்கள். ஆளும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கவிழ்ப்போம் என்கிறார்கள் என்று குறைபட்டு கொள்கின்றனர். கவிழ்ப்போம் என்று சொன்ன பிறகுதான் கவிழ்க்க முடியுமா என்ற கேள்வியை கேட்க முடியும்.
கவிழ்ப்போம் என்று சொல்வதற்கு முன்னாலேயே கவிழ்க்க முடியுமா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுங்காங்கிரஸ் கட்சி தோழர்கள் போகும் இடமெல்லாம் கருணாநிதி அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்று கித்தாப்பாக கூறுவதில் கவனம் செலுத்துகின்றனர். கழக ஆட்சி என்ன சீட்டு கெட்டா, யார் வேண்டுமானாலும் கலைத்துவிட, தமிழ்நாடு அரசாங்கத்தை கலைக்கிற அளவுக்கு என்ன அராஜகம் ஏற்பட்டுவிட்டது? ஒரிசா நிகழ்ச்சியா, ஹரியானா நிகழ்ச்சியா, கேரளா நிகழ்ச்சியா, மத்திய பிரதேச நிகழ்ச்சியா, அல்லது இங்கே கட்சிக்குள்ளாகவே பெரிய கலகம் நடந்துவிட்டது, முதலமைச்சர் மாறிவிட்டார், யார் முதலமைச்சர் என்று தெரியவில்லை, ஆகவே கவிழ்த்து விட்டோம், கலைத்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா? இதை யாராவது எதிர்பார்ப்பார்களானால் அவர்கள் இலவு காத்த கிழியாவார்கள். அது எங்கள் கழகத்துக்குள்ளே என்றைக்கும் நடக்க முடியாத நிகழ்ச்சி. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். கழகத்தை பொறுத்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்றைக்கும் நடக்காது என்று உறுதியாக சொல்லும்போதே, கழக அரசை பொறுத்து, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு என்ன அமளி ஏற்பட்டு விட்டது, கவிழ்ப்போம் என்று பஜனை பாடும் தோழர்களை கேட்கிறேன். முதுகுளத்தூரா? அது நடைபெற்ற காலத்தில் கூட தமிழ்நாட்டு அரசாங்கம் கலைக்கப்படவில்லையே. 1965 இந்தி எதிர்ப்பு புரட்சி நடைபெற்றதே, அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டு அரசாங்கம் கலைக்கப்படவில்லையே. இந்தியை எதிர்த்து தமிழகத்தில் பெரும் புரட்சி நடைபெற்ற போது மத்திய அரசில் உள்துறை அமைச்சராக இருந்த குல்ஜாரிலால் நந்தா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதாக நான் பாளையங்கோட்டை தலைமைச் சிறையில் இருந்தபோது பத்திரிகைகளில் படித்தேன். இவ்வளவு பெரிய புரட்சி நடைபெற்றும் முதலமைச்சர் பக்தவச்சலம் மனம் தளராது பாறை போன்று நிற்கிறார் என்று திரு நந்தா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாறை என்று என்ன பொருள்பட கூறினார்களோ எனக்கு தெரியாது, அப்படித்தான் நந்தா சொன்னார். ஆக இந்த அரசை கவிழ்ப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? ஏன் கவிழ்க்க வேண்டும்? மாநில சுயாட்சி கேட்ட குற்றத்துக்காக, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்ட குற்றத்திற்காக யாராவது கவிழ்க்க முடிந்தால் கவிழ்க்கட்டுமே, பார்க்கலாம். நாங்கள் என்ன அழிந்தா போவோம்? இது என்ன சாக்கடையில் கொட்டப்படுகிற பாலா? சாக்கடையோடு போய்விடும், எடுக்க முடியாது என்பதற்கு. கடலிலே கட்டுமரம் போன்றது திமுக கழகம். கட்டுமரம் கவிழாது, கப்பல் கவிழும். கழகம் கப்பல் அல்ல, கவிழ்த்துவிட. திமுக கழக அரசு ஒரு கட்டுமரம் என்பதை சொல்வதில் பொருள் இருக்கிறது. சாதாரண மக்களால், சாமானியமான மக்களால், கிராமப்புற ஏழைகளால், பஞ்சை பராரிகளால், பாட்டாளி தொழிலாளர்களால், மொழி காத்திடப் போரிட்ட உத்தமர்களால் உருவாக்கப்பட்ட அரசு திமுக கழக அரசு. அரசியல் நாகரிகத்தின் பிறப்பிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கழகத்தை நாடு மெச்ச, நானிலம் போற்ற வளர்த்து சாமானிய மக்களின் ஒரே பிரதிநிதியாக திமுக கழக அரசை கொலுவீற்றிருக்கச் செய்திருக்கிறார். அதை கவிழ்த்து விடுவோம் என்று சிலர் பேசுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய அறியாமையையே காட்டுகிறது. அப்படி கவிழ்ப்பதாக வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம், என்ன ஆகும்? 6 மாத காலம் திரு கே ஷா அவர்கள் நேரடியாக ஆட்சி புரிவார். நம்முடைய கவர்னர் வருவான். எங்களுக்கு வேண்டாதவரா? அவர் கொஞ்ச காலத்துக்கு ஆண்டு விட்டு போகட்டுமே, அதற்கு பிறகு தேர்தல் கிடையாதா? அந்த தேர்தலில் திமுக கழகம் எங்களை கவிழ்த்தார்கள், பொதுமக்களே தீர்ப்பு அளியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது உறுதி. யார் வேண்டுமானாலும் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவோம், கலைத்து விடுவோம் என்று கூறுவது முறையற்ற பேச்சாகும். இதை நாம் சொன்னால் பெரியவர் பக்தவச்சலம் போன்றவர்கள் திருப்பிச் சொல்கிறார்களாம். இந்திரா காந்தி பெயரை சொல்லித்தானே 1971 நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றீர்கள் என்று. அதே இந்திரா காந்தி பெயரை சொல்லி 1967 நீங்கள் ஏன் வெற்றி பெறவில்லை என்று நாம் திருப்பி கேட்க மாட்டோமா? அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளலாம். 1971 இந்திரா காந்தியின் பெயரை சொன்னோம். 1967 பக்தவச்சலம் அவர்களின் பெயரை சொல்லித்தான் வெற்றி பெற்றோம். இது நாடறியும். நாங்கள் 1967 தேர்தலுக்கு முன்பு அவர் பெயரை சொன்னோம்.
தேர்தலுக்கு பிறகு கருத்திருமன் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பெயரை அடிக்கடி சொன்னார்கள். நாங்கள் இங்கே எதிர்வரிசையில் வந்து உட்கார காரணமே அந்த மகான்தான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்திரா காந்தியின் பெயரை சொல்வது அப்படி ஒன்றும் அவமானகரமானது அல்ல. ஏனென்றால் அவர் பெரிய ஜனநாயகவாதி, பண்டித நேருவின் திருச்செல்வி. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டுமென்ற எண்ணம், கொள்கை இந்தியாவை பலவீனப்படுத்தும் கொள்கையாக இருந்திருந்தால் இந்திரா அரசுக்கு ஆபத்து வந்தபோது நாங்கள் எதிராக நின்றிருக்கக்கூடும். அப்படி நிற்காமல் நாங்கள் இந்திரா அரசை காப்பாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பார்த்தாலே தெரியும், இந்தியா பலவீனப்படக்கூடாது என்பதில் திமுக கழகத்துக்கு ஆழ்ந்த பற்றும் அழுத்தமான நம்பிக்கையும் உண்டு. இன்றைக்கு இந்தியா பலவீனப்படக்கூடாது, இந்தியா சிதறுபடக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் திராவிட நாடு வேண்டுமென்று கேட்ட நேரத்திலே எங்களை யார் யார் எதிர்த்தார்களோ, எங்கள் மீது யார் யார் குற்றஞ்சாட்டினார்களோ அவர்களை எல்லாம் விட ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதில் இன்றைக்கு நாங்கள் ஒருபடி மேலே சென்றிருக்கிறோம் என்பதை சந்தேகவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், எங்களையெல்லாம் ஆளாக்கிவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 மறைந்துவிட்ட நேரம், அண்ணா அவர்களை பிரிந்து ஆறாத்துயரில் நாங்கள் மூழ்கியிருந்த நேரம், நாடும் நெருக்கடியான நிலையில் இருந்தது. எங்களுக்கு பிரிவினை எண்ணம் இருக்குமானால் அந்த நேரத்திலே நாங்கள் பிரிவினையை வலியுறுத்தி இருப்போம். ஆனால் நாங்கள் செய்தது என்ன? இந்திரா காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தினோம். இந்திரா காந்தியின் பலம் குறைந்தால் மத்தியிலே அரசு கவிழும். அப்போது இந்தியா இருந்த நிலையிலே மத்தியிலே ஆட்சி கவிழ்ந்தால் இந்தியா உடைபடும், சிதறுண்டு சின்னாபின்னமாகும். அந்த நிலையை நாங்கள் விரும்பாததால் தான் இந்திரா காந்தி அம்மையாரின் கரத்தை வலுப்படுத்தினோம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே இருந்த சிலர், திராவிட நாடு பிரிவினை கேட்டீர்களே, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கேட்கிறீர்களே, இப்போது இந்திரா காந்தியின் பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? உங்கள் கொள்கைகளை இப்போதும் வலியுறுத்துவது தானே, ஏன் நீங்கள் இப்போது இந்திரா அரசை பலவீனப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் எங்களை தூண்டிவிட்டார்கள். அவர்கள் தூண்டிவிட்ட மாதிரி அந்த நேரத்தில் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தால் இந்தியா பலவீனப்பட்டிருக்கும், இந்திரா காந்தி அம்மையாரின் பலம் குறைந்திருக்கும், ஓர் அமைதியற்ற நிலை ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக இந்தியாவே தூள் தூளாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். மாறாக இந்திரா அரசுக்கு ஆபத்துக்கள் ஏற்பட்ட போது கழகத்தின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த அம்மையார் பக்கத்தில் ஆதரவாக நின்றார்கள். அந்த காரணத்தினால் அன்றைக்கு இந்திரா அரசு நிலைத்தது என்பதை நாடு அறியும். இந்திரா அரசை பலவீனப்படுத்துமாறு பல்வேறு முறை பெரிதும் எங்களை தூண்டியவர்களுக்கு நாங்கள் அன்று சொன்ன பதில், மத்திய அரசு இருந்தால்தானே மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கேட்கலாம். அதை கவிழ்த்துவிட்டு இந்தியாவை பலவீனப்படுத்திவிட்டு யாரிடத்தில் மாநிலங்களுக்கு தேவையான அதிக அதிகாரங்களை கேட்பது என்பதுதான். இதில் பெரிய வேடிக்கை என்னவென்றால், அன்று நாங்கள் இந்திரா அரசை கவிழ்ப்பதற்கு முயலவில்லை, இந்தியாவை பலவீனப்படுத்துவதற்கு ஒப்பவில்லை என்கிற காரணங்களுக்காகவே எங்கள் பேரில் எரிச்சல் கொண்டு பலவாறாக கதை பேசியும் காழ்ப்பை உமிழ்ந்தும் கழகத்தின் தோழமை பிணைப்பிலிருந்தும் தங்களை விடுவித்து கொண்டவர்கள்தாம் இன்று கழகத்தை தூற்றுவதற்கும் கழக அரசை கவிழ்ப்போம் என்பதற்கும் மாநில சுயாட்சி கேட்பது இந்தியாவை பலவீனப்படுத்தும் முயற்சியாகும் என்று பூனைந்துரைப்பதற்கும் முன்னணியில் நிற்கிறார்கள். அந்த முன்னணி வரிசையில் தாங்களும் நிற்க வேண்டும் என்கிற துடிப்பில் இங்குள்ள இந்திரா காங்கிரஸ் கட்சி தோழர்கள் சிலரும் துணை போகிறார்கள். அரசியலே ஒரு வேடிக்கை என்று சொல்வார்கள். இங்கு இதுபோன்ற வேடிக்கைகளே அரசியலாக உருமாறிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே கவிழ்ப்போம் கவிழ்ப்போம் என்று இங்கே இருக்கின்ற இந்திரா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் பேசுவது பெரியவர்கள் தலையில் போய் விழும். இந்திரா காந்தி அம்மையார் அப்படி பேச மாட்டார்கள். அவர்களுக்கு ஜனநாயகம் தெரியும்,
அப்படி பேசுவது ஜெகஜீவன் ராம் அல்ல, திரு சவான் அல்ல. அவர்கள் பொறுப்பான இடத்தில் இருப்பவர்கள். திரு சி சுப்பிரமணியம் இப்படி பேசுபவர் அல்ல, அவரும் பொறுப்பான இடத்தில் இருப்பவர். ஆகவே அவர்கள் உடனடியாக தலையிட்டு இங்குள்ளோர் பேசுகின்ற இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தேவையில்லை என்று கூறுவது நல்லது. இன்று பாகிஸ்தானியர் ஆக்கிரமிப்பு வரியை முறியடித்து அகில உலகத்திலும் நமது புகழ் பேசப்படும் அளவுக்கு நாடு உடைபடாமல் இருப்பதற்குரிய வகையில் அன்று இந்திரா காந்தி அம்மையாரின் கரம் வலுவோடு திகழ்ந்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரும் பங்கு உண்டு. இதை நாங்கள் நன்றியை எதிர்பார்த்து செய்யவில்லை, கைமாறு கருதி இதை செய்யவில்லை. எங்களுடைய தூய நட்பின் அடிப்படையிலும் ஒருமைப்பாட்டு உணர்விலும் நாட்டுப்பற்றோடுமே இதனை செய்தோம். அதேபோல் இந்திரா காந்தி அம்மையாரின் கரத்தை வலுவிழக்கச் செய்து மத்திய அரசை கவிழ்த்து மாநில சுயாட்சி பெற வேண்டும் என்பது அல்ல கழக அரசின் நோக்கம். அப்படிப்பட்ட அரசியல் லாபம் தேடுபவர்கள் நாங்கள் அல்ல என்பதையும் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் விளக்கியிருக்கின்றோம். இந்திரா காந்தி அம்மையாரின் அரசுக்கு உறுதுணையாக இருந்து மத்திய அரசுக்கு உட்பட்ட மாநில சுயாட்சி பெற்று மாநிலங்களுக்கான அதிக அதிகாரம் அளிக்க வேண்டும் என்ற எங்கள் வேண்டுகோளுக்கு நாட்டு மக்கள் மட்டுமல்ல, திருமதி இந்திரா காந்தி அவர்களும் பேராதரவு தந்து வெற்றியுறச் செய்வது உறுதி. இந்திய பாதுகாப்பும் ஒருமைப்பாடும் முதலில், இரண்டாவதுதான் மாநில சுயாட்சி. இதுதான் திமுகவின் முழக்கம்.